விட்டு போகணும், நீராடி விட்டு போகலாம் வாங்கன்னு சொல்றேன். யாருமே வர மாட்டேன், நீ மட்டும் குளிச்சுட்டு வான்னு போறாங்க. சரி பரவாயில்ல, என் அண்ணனுக்கு விழா நடக்குது. நான் குளித்து விட்டு என் அண்ணனுடைய விழாவை போய் பார்க்கிறேன். ஆகட்டும். கண்ணன் கண்ணாடி
அறியாமல் செய்த தவறு சுவாமி. என்னை கொன்றிருக்க இப்படிப்பட்ட கொடுமையான சாபம் தேடி கொடுத்து விட்டீங்களே. நான் கண்கள் இல்லாமல் எப்படி சுவாமி வாழ முடியும் சுவாமி? அடி பாவி ஆண்டவக்காரியே, என்ன செய்திருக்கின்றாய்? ஆண்டவனுக்கு ஒரு தடாகம், அந்த தடாகத்தில் யாரும் இறங்க கூடாது என்பதற்காக அறிவிப்பு பலகை வைத்திருக்கின்றேன். அதில் என்ன எழுதியிருக்கின்றது? யார் என்னோட அனுமதி என்று இறங்கினாலும் அசுத்தம் செய்தாலும் என்னுடைய கோபத்திற்கும் தாபத்திற்கும் ஆளாக்கப்படுவார் என்று எழுதி வைத்திருக்கின்றேன். இரு கண்கள் பார்வை இருந்தும் தகவல் பலகையில் என்ன எழுதியிருக்கிறது என்பதை உற்றை கவனிக்காமல் இப்பேற்பட்ட ஆணவ செயலை செய்தாயே, அதற்கு செய்த தண்டனை, அதற்கு கிடைத்த தண்டனை. இப்பேற்பட்ட ஆணவ செயலை செய்துவிட்டு மன்னித்து விடுங்கள். மனமில்லையோ கண்ணில் என்று உழைக்கின்றாயே, எப்படினை செய்தாலும் பொறுக்க வேண்டுமா? நீ செய்த பிழை சாதாரண பிழையா? ஆண்டவனுக்கு உரிய தடாகம், அந்த தடாகத்தில் இறங்கி அசுத்தம் செய்து விட்டாய். ஆனந்த வாழ்வு பறிபோனது என்று உழைக்கின்றாயே, என்னுடைய ஆனந்த வாழ்வை பறிபோனது. ஆண்டவனுக்கு செய்ய வேண்டிய அபிஷேக அலங்காரம் பூஜை புரஸ்காரம் அனைத்துமே தடைவிட்டு விட்டது. பாவி அடி அந்த என்ன கிளம்பி கொண்டு இப்படிப்பட்ட தண்டனை கொடுத்து விட்டாயே சுவாமி. நான் எப்படி சுவாமி உனக்கு எடுத்துரைக்க போகிறேன்?
ஆகவே தெரிந்தும் தெரியாமலும் அசுத்தம் செய்யக்கூடாது என்பதற்காக தானே தகவல் பலகை வைத்திருக்கின்றேன். இரு கண்கள் பார்வை இருந்தும் தகவல் பலகையில் என்ன எழுதி இருக்கிறது என்பதை உற்று கவனிக்காமல் இப்பேற்பட்ட ஆணவ செயலை செய்துவிட்டு இப்பொழுது பாதத்திலே விழுந்து மன்றாடுகின்றாய். அது என்னடி என்னடி யாவும் செய்கிறது? விஜயபுரி நாட்டை ஆளக்கூடிய விஜயவர்மனின் மகள். என் பெயர் ஆனந்தி சுவாமி. ஆனந்தி சுவாமி. என்ன விஜயபுரி நாடு அந்நாட்டை சேரும் திருப்பூர் நாட்டு செய்து வரக்கூடிய விஜயவர்மனின் மகளானி? அடி பாவி, சண்டாளி, சதிகாரி, உனது தந்தை எப்பேற்பட்ட மாமன்னர் கண்ணை கண்ணிமை எப்படி பாதுகாக்கின்றதோ அதுபோல தன் நாட்டு மக்களை பாதுகாத்து வரக்கூடியவர். இல்லை என்று யார் வந்தாலும் இல்லை என்று சொல்லாமல் கேட்கும் பொருட்களை வாரி வாரி வழங்கக்கூடிய வள்ளல். அது மட்டுமா, என்னை போன்ற முனிவர்கள், சித்தர்கள், ஞானிகள், யோகிகள் யார் ஓடி வந்தாலும் இந்த உலக நன்மைக்காக வேள்வி நடத்த வேண்டும் என்று எடுத்து வைத்தால் போதும் நாங்கள் இருக்கும் குடிலுக்கே தேவையான அனைத்து பொருட்களை வாரி வாரி வழங்கக்கூடிய வள்ளல். அப்பேற்பட்ட மன்னருக்கு மகனாக பிறந்து இப்பேற்பட்ட ஈழ செயலை செய்திருக்கின்றாயே அது பாவி. அவர் குடும்பத்தையே கருவறுக்க வந்த கோளாறுக்காமே பெண்ணாக பிறப்பதை விட பிடி மண்ணாகவே பிறந்திருக்கலாம். செய்யும் தவறையெல்லாம் செய்துவிட்டு இப்பொழுது மன்றாடுகின்றாய். என்ன செய்வது? நீ மன்றாடுகின்றாய், சாப விமோசனம் கேட்கின்றாய். தருகிறேன், உனக்காக அல்ல, உனது தந்தையின் நல்ல பண்புக்காகவும் ஈகை குணத்திற்காகவும் நல்ல மனதிற்காகவும் சொல்கிறேன். நன்றாக செவிகுடுத்துக்க 12 ஆண்டுக்கு ஒரு முறை வளரக்கூடியது பாரிஜாத மலர். அந்த பாரிஜாத மலர் வளர்ந்து தானாக அந்த ஜடாமுடீஸ்வரன் மடியிலே வந்து தவழும். அப்படி தவழ்கின்ற மலர் எடுத்து சார் எடுத்து உன் இரு கண்களில் விட்டால் உன் பார்வை பின்பு பெறுவாய். ஆனால் அந்த மலரை யார் கரந்தொட்டு எடுக்க வேண்டும் தெரியுமா? தாய்க்கு தலைமகனாக இருக்க வேண்டும். சத்தியம் என்று 5 எழுத்த நித்தமும் காப்பவனாக இருக்க வேண்டும். அது மட்டும் கிடையாது, தான் வணக்கம் பெண்ணை தவிர்த்து மற்ற பெண்கள் யாவரையுமே தாயாகவும் உடன் பிறந்த சகோதரிகளாகவும் நினைக்க வேண்டும். அப்பேற்பட்ட உத்தமன் கருந்தொட்டு எடுத்தால் மட்டுமே அந்த பாரிஜாத பலன் கொடுக்கும்.